தமிழ் தலைவாஸ் விசஸ் குஜராத் ஜெயின்ஸ் நேற்று ரெண்டாவது மேட்ச் நடந்ததுங்க. ரிசல்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மன உளைச்சலான தோல்வி தான். என்னதான் சஞ்சு பலியான் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணல அப்படின்னாலும், நான் இங்கே என்னோட வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃபாலோவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் செகண்ட் ரைடருங்க நம்ம டீமோட ரைடர் அர்ஜுன் தேஸ்வால் 178 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டிஃபென்ஸ் சரியில்லைன்னு எவனுமே சொல்ல முடியாது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நிதேஷ்குமார் 60 டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்திருக்கிறாருங்க. டேக்கிள் பாயிண்ட்ஸ் 57 சக்சஸ்ஃபுல் டேக்கிள் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதனால ரைடிங்கு டிஃபென்ஸ் ரெண்டுமே குறை சொல்ல முடியாது. சப்போர்ட்டை கேட்டிங்கன்னா ரோனக் தான் நம்பர் 1 சப்போர்ட்டுங்க இந்த மொத்த சீசன்லையுமே. மொத்தம் 3 பேர் ரைடு டிஃபென்ஸு சப்போர்ட்டு 3மே பக்காவா இருக்கு. ஆனால் சஞ்சு பலியான் இதை மேனேஜ் பண்ண தெரியாம தோத்துருக்காருன்னு தாங்க சொல்லணும். நல்ல வேலை சாமி, இந்த பவன் ஷெராவத்தை முதல்ல டீம்ல இருந்து தூக்குனாங்க, இல்லைன்னா அவமானமும் சேர்ந்து போயிருந்திருக்கும். ரொம்ப மன உளைச்சல் தாங்க. இதுக்கு மேல இந்த டீம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இது தோத்ததுக்கான காரணம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டா புது பிளேயர்ஸ்க்கு நிறையவே வாய்ப்பு கொடுக்கலாங்க அப்கமிங் மேட்சஸ்ல. ஏன்னா இதுக்கு மேலே இவனுங்கெல்லாம் விளையாடி ஒன்றும் செமிஃபைனல்ஸ் போறது இல்லை. நம்ம டீமை நம்மளே தப்பு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் புது பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா நெக்ஸ்ட் சீசன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பெயில்மர் பத்தி பேசியிருப்போம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன்டா. டே வைக்காதீங்கடா சாமி.